friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாவால வந்து abstract classes and abstract methods தான் பார்க்க போறோம். First of all, abstract அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியால ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல அப்படின்றது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டூ திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஸ்வல் சின்டெக்ஸ் தான், எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதுவும் சேம் சின்டெக்ஸ் ஃபார் மெத்தட் கிரியேஷன் தான். பட் ஒன்லி திங் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதேபோல் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருப்போம், அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கும். அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எக்ஸ்டெண்டிங் கிளாஸ் வந்து பண்ணும். எக்ஸ்டெண்டிங் கிளாஸ்ன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட். உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் இப்போ இந்த கான்கிரீட் இந்த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனரோட இருக்கிற அந்த மெத்தடை வந்து கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபைன். இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட அட்வான்டேஜஸ் என்னன்றது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து ரூல்ஸ்னு சொல்லிக்கலாம். அதே போல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றது ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும் இருக்கும். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றது கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷன், ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த மெத்தடே வந்து அந்த கிளாஸில் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். அதே போல் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்ஸ்டான்டியேஷன் பண்ண முடியாது. இன்ஸ்டான்டியேஷன் பண்ண முடியாது மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா அதில் வந்து எல்லா மெத்தடுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ நீங்கள் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய அந்த சில மெத்தட்ஸ்க்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. அதனால் வந்து ஜேவிஎம்னாலேயோ ஜேஆர்இனாலோ அதை கால் பண்ண முடியாது. அதனால் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதே போல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து ஃபைனல் மெத்தட்ஸ் இருந்துக்கலாம். எதுக்காக ஃபைனல் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் கிளாஸில் வந்து இல்லை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து ஒரு மெத்தடை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சப் கிளாஸ் வந்து மாற்றக்கூடாது, அதோட இம்ப்ளிமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து சூப்பர் கிளாஸில் இருக்கிற மெத்தடை வந்து ஃபைனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லையும் நம்ம ஃபைனல் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு ப்ரோக்ராம் வழியாக நம்ம வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன், இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன். எனக்கு ஐடியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தமிழில் இந்த சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெமோ ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ பேக்கேஜ் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டெமோ அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் கிரியேட் பண்ண இன்றைக்கி நான் ப்ரோக்ராமில் வந்து என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்க போகிறேன்னா நம்ம ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம யூஸ் கேஸ். இப்போ பேங்க்குக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம எடுக்க போகிற யூஸ் கேஸ் என்னென்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கும். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் இருக்கும். அந்த கஸ்டமருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற என்டிட்டி அக்கௌண்ட் அப்படின்றது தான். இப்போ அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுது, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுவோம், விட்ராவல் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம், அதே போல் லோன் அந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுவோம். இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் 2 மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து டெபாசிட் பண்ணுறது, இன்னொன்று வந்து விட்ரா பண்ணுறது. இது வந்து நம்ம பேசிக் அக்கௌண்ட் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பேங்கிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து ஓவர் டியூ அக்கௌண்ட் இருக்கும், இப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் ஏன் இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு 3 அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் டைப் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து
ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லேயரை வச்சு நம்ம அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். அதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, நம்ம ப்ரோக்ராம்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபைன், இப்போ வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் அமௌண்ட் அப்படின்ற வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டபுள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் இருக்கும், அதனால் டபுள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடுச்சு. எப்படின்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்து நான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் abstract void மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபி டெபாசிட் அப்படின்றத பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அடுத்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பண்ண போகிறேன், அது வந்து வித்ட்ரா. ஸோ இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி நம்ம டிக்ளேர் தான் அங்கே பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம இங்கே எழுத மாட்டோம். அதை எந்த கிளாஸ் எழுதுனா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற கிளாஸஸ் தான் வந்து எழுத போகுது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்றேன். நீ வந்து எந்தெந்த கிளாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட்ஸை. ஃபைன், இப்போ வந்து நம்மகிட்ட வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நம்மகிட்ட 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ஏன்னா அக்கௌண்ட்ன்றது நமது சூப்பர் கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஓகே. இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் சொல்லும். என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் மேனுவலாக நீங்கள் எல்லாத்துக்குமே கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபைன், இப்போ வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அதாவது அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஜஸ்ட் வந்து ஒரு லாஜிக் வந்து எழுதுவோம். இப்போ டெபாசிட்னா என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து எந்த அமௌண்ட் போடுறாங்களோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வித்ட்ரானா நம்ம இருக்கிற அமௌண்ட்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் டாட் அமௌண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு சிஸ்அவுட்டில் வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அமௌண்ட் டெபாசிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கூட போட்டுட்டு நியூ பேலன்ஸ் அப்படின்னு எழுதிடுறேன். இவ்வளோ தான் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன் மாதிரி தான். அடுத்து இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். விட்ரா பண்ணுறப்ப நம்ம அமௌண்ட் விட்ரா பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே வந்து பண்ணுறோம். ஃபைன், இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நம்மகிட்ட பேங்க் அக்கௌண்ட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னே நம்ம அங்கே அன்இம்ப்ளிமெண்டட் பண்ணாத மெத்தட்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். ஃபைன், இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா நான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸும் சேம் இது தான். இந்த கிளாஸும் எக்ஸ்டென்ஸ் பண்ண போது எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போது நம்மகிட்ட இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போது நம்மகிட்ட இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் நம்மகிட்ட இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ சேம் தான், சிமிலர் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். மற்றபடி இது சேஞ்ச் இல்லை. பட் இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெமோக்காக ஜஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சம் செக் அதெல்லாம் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சப் கிளாஸோட ப்ரிவிலேஜ் தான் அது. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணனால இது டிஃபால்ட்டாக வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே டெபாசிட் அமௌண்ட் மெத்தட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா
அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எரர் சொல்லும். ஏன்னா வந்து இந்த மெத்தடு இந்த டெபாசிட்ன்ற மெத்தட் வந்து உன்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது, பட் நீங்கள் சைல்டு கிளாஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னும். ஸோ நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் குயிக் ஃபிக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வச்சு நம்ம 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்னு. இப்போ வந்து நம்ம மெயின் மெத்தட் இருக்கிற கிளாஸை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த எக்ஸிக்யூஷனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேபி சும்மா ஒரு பேங்க் ஆப் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் தான் வந்து மெயின் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் இப்போ நம்ம இந்த ரூல்ஸ்லாம் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன எரர் வருது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பைலர் வந்து எரர் சொல்லும். என்ன எரர்ன்றதை பார்த்துடலாம். cannot instantiate the type account பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா வந்து இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே இந்த சேம் எரர் தான் வரும். அடுத்து வந்து என்னன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டைப்ன்றது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதுக்கு நம்ம இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அப்புறமா நியூ போட்டுட்டு இங்கே தான் வந்து ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இங்கே நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது பண்ணுறப்ப இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு அதில் இருக்கிற மெத்தட் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். சரி, டெபாசிட், விட்ரா அப்படின்னு. சிமிலர் தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ன்றது இந்த ரெண்டுக்குமே சூப்பர் கிளாஸ் அப்படின்றதுனால அதோட ரெஃபரன்ஸை வச்சு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதே போல் கரண்ட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம டெபாசிட், விட்ரா மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட்டிங்காக மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிசோட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நான் அந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிஸ்அவுட் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் டெபாசிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெபாசிட் பண்ணோன்னே அந்த சம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 1500 ஆயிடுச்சு. திருப்பும் அதிலே வந்து வித்ட்ரா பண்ணுறோம். அந்த வித்ட்ரா பண்ணுற பேலன்ஸை காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணுறோம். அந்த லாஜிக்லாம் வந்து சேம் தான். பட் இதில் புரிஞ்சுக்கிற கான்செப்ட் என்னென்னா, எப்படி வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதே போல் இன்னொரு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நம்ம 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று அந்த கிளாஸ் வந்து அந்த இதில் கிளாஸில் இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த கிளாஸை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிக்கலாம். இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிட்டோம்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ அது வந்து அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து இது ஹைராரிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இது. இப்போ வந்து நீங்கள் அந்த சைல்ட் கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு விரும்பலைன்னா அந்த கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாது கம்பைலர். ஃபைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூனன்ஸ் அப்படின்றது, எக்ஸாம்பிள் வந்து எப்படி இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதே போல் இன்னொரு இது வந்து என்னென்ன, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நாட் ஓன்லி இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஷோ பேலன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஷோ பேலன்ஸில் ஜஸ்ட்டு பப்ளிக் வாய்ட். ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நீங்கள் கான்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷனும் வச்சுக்கலாம். அதுதான் சொல்ல வரீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். தேர் இஸ் நோ இம்ப்ளிமெண்டேஷன் இதுக்கு. பட் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனோட இருக்கிற மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பேலன்ஸ் அப்படின்றது வந்து கான்க்ரீட் மெத்தட். இதை தான் வந்து கான்க்ரீட் மெத்தட் ஆர் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னுவோம். நீங்கள் அதுவும் கிரியேட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதே போல் இதை நீங்கள் ஃபைனலாகவும் மாற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஃபைனலாக மாற்றினீங்கன்னா உங்கள் சைல்டு கிளாஸ் வந்து இதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்போ இந்த மெத்தடையும் நம்ம வந்து இந்த சைல்டு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் டாட்
ஷோ பேலன்ஸ் ஏன்னா வந்து சூப்பர் கிளாஸில் இருக்கனால நம்ம கால் பண்ணிக்கலாம் அதை கரண்ட் அக்கௌண்ட் டாட் ஷோ பேலன்ஸ். ஓகே, இப்போ இது மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் கிரியேட் பண்ண கரண்ட் பேலன்ஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பேலன்ஸ் நம்ம இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கால் ஆகிடுச்சு, அதோட வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்சது இதுதான். உங்களுக்கு வந்து எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு சப் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கான்செப்ட்ஸ் புரியல, நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம சேனலுக்கு இருக்கிற கிட்டப் ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அதே போல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸெப்ஷன் வருதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கண்டென்ட், இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.